வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். என் பையன் உங்கள் பொண்ணு மேலே ரொம்ப விருப்பப்படுறான். அது விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் நானும் என் சம்சாரமும் வந்திருக்கோம். எனக்கு சொத்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இருக்கிறது ஒரே பொண்ணு. என் பொண்ணு ஆசைப்பட்டவங்க பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா? அதுக்காக பிள்ளைய அடமானமா வைக்க முடியும்? இருமா, அவன் ஆசைப்பட்டான்ல, நம்ம ஆசைப்பட்ட ஆத்தா பண்ணுற சொன்னோம். அவங்க சேர்த்து வைக்கிறேன்னு வேற படக்கூடாதுல்ல. இப்போ என்ன எட்டு போச்சு, அவன் இஷ்டத்துக்கே விட்டுருவான். தங்கச்சி என்ன சொல்லுது? அது ஒன்றும் இல்லை, எல்லா ஆம்பளை பிள்ளை பெற்ற தாய்க்கு இருக்கிறதா. பொண்ணு கல்யாணம் ஆச்சுலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதானே வழக்கம். சரி, பிள்ளைய எந்த இடத்துல இருக்குன்றதா முக்கியம், அதுக்கு வாழ்றதானே முக்கியம். ஒரு நல்ல நாளாக பார்ப்போம், மற்றதை நான் பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாரு, இது ஓரமா எடுத்துக்கிற ஒரு பொண்ணழைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றவா? ஏமா பேச்சு, இந்த பொண்ணு அழைச்சிட்டு வராங்களா, வேமா வாமா. பட்டனை கழட்டி விட. நான் ரவுடியா வாத்தியார்ல உங்க கல்யாணத்துல வச்சுக்க. மனவரல கொண்டு வை. மதனி, இப்படி வாங்கல. என்ன இது? புடிங்க புடிங்க. புள்ளைக்கு கல்யாண நாள் அதுவுமா இப்படி முழுக்குன்னு இருக்கீங்க. சம்மதி வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது போட்டுக்கங்க மதனி, போட்டுக்கங்க மதனி. இப்ப எம்புட்டு நல்லா இருக்கு பாருங்க. இப்படி கொடுங்க. அண்ணே, நில உளைஞ்சாலும் பரவாயில்ல, தலை உளையாம பாத்துக்கணும். ஏலே, சங்கிலி எப்படிடா இருக்கு? ஆத்தி என் கண்ணே பட்டு நல்லா இருக்காதா? வாங்கடா. பிரமாதம். பாப்பா பாப்பா, லெமன் ரைஸ். வணக்கம் வணக்கம். என்ன இவ்வளவு லேட்டா வர்ற? வாங்க வாங்க. இந்த வர்றி காதலிச்சவனே கல்யாணம் முடிச்சிட்டோம்டு, சும்மா இழிச்சுக்கு தெரியாத. என்னடி பூ வச்சிருக்கவ? இங்க வர்றி, கல்யாணம் முடிச்ச முத நாளே உன் புருஷனை கைக்குள்ள போட்டு முதல்ல முடிச்சு சொருகி வச்சுக்கிறேன். கேன பொழிச்சு விடாதடி என் மகளே, நான் பெத்த மகளே. தடி, இந்த வீட்டுல மூத்த மருமலாம் வாக்குப்பட்டு போற, எல்லா பொறுப்பையும் தூக்கி வந்தால சுமத்து வாங்க. அப்படிக்கு இப்படி வாங்க. சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேங்க்கா. பரவாயில்ல, பண்ணி உட்காரு. நீ நடந்துக்கிறத பொறுத்துதே மாச சம்பளம் உங்ககிட்ட வர்றதும் உன் மாமியாட்ட போறதும் தெரியும். பார்த்து நடந்துக்க. என்ன பங்காளிகளா, சொல்லுப்பா. பொண்ணை கட்டி கொடுத்தா திருப்தியில சந்தோஷமா இருக்கீங்களாக்க? இருக்காதா? நம்ம சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னதான் வீட்டுல கறி எடுத்து சாப்பிட்டா கூட இந்த மாமே மச்சான் வீட்டுல ஓசில கறி கஞ்சி அடிக்கிற திருப்தி இருக்க, அந்த சுகமே தனியா. என்ன சிவங்கல சரிதானே? என்ன எத்தனை நாளைக்கு இதே சொல்லுவீங்க? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, நாங்க மாமா மச்சான் உங்க வீட்டுல ஓசி கறி கஞ்சி சாப்பிட மாட்டோமா? அங்கேயெல்லாம் தொடாதே, சாக்கடிக்க. அதுக்குள்ள என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? அதேண்டா அவுக்குற? எதையும் அவுக்க விட மாட்டீங்க. இப்ப எதுக்கு விளக்குற? சத்தம் போடாதீங்க. காலையில விளக்கல, போய் தூங்க போங்க. போங்க. நான் ஒரு லூசு பேச சத்தமா பேசிட்டேன். ஏமா பேச்சு, கறி எம்பிட்டுமா வாங்கிட்டு வர? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எவ்வளவு பேர் வருவான்னு தெரியாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஒரு 10 கிலோ கறி வாங்கிக்கிங்க, 4 கிலோ எலும்பு வாங்கிக்கிங்க. சரிதானே? தெரிஞ்சிருச்சுன்னா 2 கிடாயே ஒரு சேர்ந்துருக்கலாம். விருமாயி அண்ணே, கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா. ஆட்டும்ண்ணே. இல்ல பாண்டி, என்னப்பா? வாடா போய் கறி வாங்கிட்டு வந்துருவா. சரிப்பா. சம்பந்தக்காரங்க வர நேரமாச்சு. விருமாயி, வயலுகளை எழுப்பி காப்பி கொடு. கொடுத்துறேன் மதனி. வசந்தி, வசந்தி. சித்தி, நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களாம். கோயிலுக்கு போகணும்ல, சுடுதண்ணி வச்சிருக்கேன். 2 பேரும் குளிச்சுட்டு வரசா ரெடி ஆகுங்க. இந்த காப்பி தண்ணி தம்பி குடு. ரசதி,
ராசாத்தி இந்தாம்மா இந்த காப்பியை தம்பி கொடு. 2 பேரும் சட்டை போட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. என்ன கோயிலுக்கு போகணும், லேட் பண்ணிடாதீங்க. சரி இந்தாங்க காப்பி. என்ன கீழே கொட்டிங்க? சரி விட. என்னண்ணே இப்பதான் எந்திரிச்சியா? அண்ணே பேப்பர்ண்ணே. ஏன் மாமா கண்ணை என்ன புடல்லையா வச்சிருக்க? கோலப்படி தட்டி விட்டுட்டு போற? கண்டிக்காதடா. பேப்பர் வேணுமா? போட்டனா உட்கார்றா. மாப்பிள என்னாச்சு? கொடுத்த காப்பியை கொட்டிட்டு வர்ற, கோலப்பொடியை தட்டிட்டு வர்ற, இருக்கிற பாத்திர பண்டங்கள்லாம் தட்டிட்டு வர்ற, எல்லாத்தையும் தட்டிட்டு வர்றிய, மண்டையில இருக்க பூவை தட்டிட்டு வரலாம்ல? போங்க மாமா. அடே மாப்பிள, முன்னாடி செவருக்கு இடிச்சுக்கிற போற. இங்க வா. இன்னும் தெளியல போல் இருக்கு. முகத்தை கழுவிட்டு பல்ல வளக்குங்க. அடே எங்க அப்பா அசடு வலியுது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. மாப்பிள டேய் வெக்கத்தை பாரு. தேங்க்ஸ். ராசாத்தி என்னத்த இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த வடை எடுத்து வைங்க. பொறுப்பா வேலையெல்லாம் செய்யற. முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாம அப்புறம் சாப்பிடுவோம். நிறைய தண்ணி முதல்ல சாப்பிட்டு எல்லாரும். நான் பரிமாறுறத நீங்க முதல்ல எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க அத்தை. நான் ஹலோ, அப்புறம் நாங்களும் இட்லி சாப்பிடுறேன். சாப்பிடுவோம்ல? பிள்ளைங்க எதுக்கு இப்படி இட்லியை கொட்டுற? சாப்பிட மாட்டீங்க. வண்டிலாம் ஓட்டணும்ல, நல்லா சாப்பிடு. டாப் கீழ போகுது போல. ஏய் சும்மா இருடா. பாசி பருப்பு சாம்பார்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். ஏப்பா போதுதா? சாம்பார் யார்ப்பா வச்சது? நான் தான் மாமா. அப்படியா? எப்ப ராமரு செலவா காசாரு என் மருமகளுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டேன். மாமா பேச்சு வாக்குல சட்னி வச்ச வில மறந்துடாதீங்க. லட்சுமணா நீ ஒண்ணு வாங்கி கொடுத்துறியா? ஆமாடா, இது வரைக்கும் நான் வச்ச சாம்பாருக்கும் சட்னிக்கும் உங்க அப்பா செஞ்சு போட்ட மோதிரம் பரணையெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி கிடக்கு. 6 எம்புட்டு வேணுமோ அள்ளி போட்டு ஏமா சொல்லவே இல்லையாமா நீ? உனக்கு இருக்கு பையல. நம்ம வீட்டுல செய்யற அப்பள மோதிரத்தை சொல்லிக்கிருக்கேன். ஏன்பா எங்களுக்கு மாட்டி விடுறது பார்த்தாதா? மதனிங்களுக்கு வேறையா? ஏப்பா இட்லிய இலையில பார்த்தனா உணவு போட்டு உளறிட்டேன். சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிறது. சீக்கிரம் யூரியா மூட்டை அனுப்பப்பா, நடுவு கிடக்கு வச்சிடறேன்ப்பா. சுடுக்கு 1, அதிரசம் 1, அரிசி முறுக்கு 2, மொத்தம் 4. போதும். பாப்பா தவசே, என்னண்ணே? பெரியவனை படிக்க வச்சு வாத்தியார் வேற வாங்கி கொடுத்து விட்ட. ஏய் சர்க்கார் உத்தியோகம்ப்பா. 2வது பையனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி விட்டா. ஆமா. நீ 5 ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி சிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கப்பா. அண்ணே என்கிட்டயே என் பெருமையை பத்தி பேசாத. கடைக்கு சாமி அவர்கள்ட்ட பேசு. அப்புறம் என் மக்க பெருமையெல்லாம் பழசு. மருமக 2 சீதையும் கண்ணையும் மருமகளை கொண்டாந்துருக்கேன். ஒரு நாளை கடையை போட்டுட்டு வீட்டை பக்கம் வாப்பா, சாப்பிட்டு போலாம். சரிப்பா. யாரது புதுச்சாலை புது வெட்டி கட்டிட்டு தவசி மக்கா சினிமாக்கு போறீடாக்கும்? இல்ல அப்பதா கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு வாங்கய்யா. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். கருமாய பட்டு வளர்த்தேன் உங்க அப்ப. டே லட்சு, வாக்கப்பட்டு போற இடத்துல கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கறணும். துணி துவைக்க சொல்லுவாங்க, சமைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் சிரிச்ச முகத்தோட செஞ்சு பழைக்கணும். என்ன இப்ப பொண்ணு வாக்கப்பட்டு போகுதுன்னு வச்சுக்க, மாமியார் நாத்தனார் கொடுமை இருக்கும். இப்ப ஆம்பளை நீ வாக்கப்பட்டு போற, மச்சினே மாமனார் கொடுமை இருக்கும்ல, அதை நேர்ந்து நிறந்து இருந்தா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன மதனி, உங்களுக்கு என்னமோ கோவம் வந்துச்சுன்னா சேலையெல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நடு முதுகிலேறி நங்கு நங்குன்னு மிதிப்பீங்களாமே, கேள்விப்பட்ட உண்மைதானா? ஏய் பெரிய மனுஷன் மாதிரியா புத்திமதி சொல்ற? பயந்து போயிட்டாப்லப்பா. என்ன இந்த சுருட்டமணியன் சொல்லலாம் கேட்காதானே? அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்ணிட்டு திண்டுக்கல் சின்னால பட்டின்னு போய்கிட்டே இருப்பான். மதனி தங்கமான மதனினா என்ன மதனி? உங்க தங்கமான மதனியை சேட்டு கடையில் அடகு வச்சு 4 வேன் வாங்கி விடுங்க. திண்டுக்கல் சின்னால பட்டி 4 சண்டிங்காவது அடிக்கலாம். அவன் பேச்ச கேள்ற விளங்கிடுவேன். ராசாத்தி எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணுவ? சீக்கிரம் வா. நான் மதனி பரவாயில்ல எடுத்துக்கிறேன். இத கூட நாங்க எடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு? ராசாத்தி வீட்டுல அரைச்ச மிளகாப்பொடி வச்சுட்ட. ராமரே, கண்ணு கெட்டா தூரத்துக்கு போறேன். இந்த பிள்ளையோட சண்டை சத்தம் எல்லாம் பாத்துக்கப்பா. சரி. இவன் பசி தாங்க மாட்டான். நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்கம்மா. உங்களை எல்லாம் விட்டு போற மனசு கஷ்டமா இருக்குமா? இந்த வேலையை வேணா விட்டுறமா? டேய் அடா ராமா ராமா, அவ பிறந்தது தேனி, வாக்கப்பட்டது இங்கே. அவளுக்கு இந்த இருக்கிற உசுரை மட்டும் 10 கிலோமீட்டர் கண்ணு காணாத தூரம் தான். ஏண்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு நீ இங்கே வர போற, இல்லைன்னா நாங்கள் அங்கே வர போறோம். யாருக்குமே இந்த ஊருக்குள்ள கிடைக்காத அரசாங்க வேலை உனக்கு கிடைச்சிருக்கு. போய் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவியா? இங்கே உங்க ஆத்தோட உட்காந்து முறுக்கு சுட போறேங்கிற. வாப்பா போவேன். சரிப்பா. நல்லா இருப்பா. பரவாயில்லையா? வாயா வா 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 போலாம். வரேன். வாத்தா. ராசாத்தி போலாமாமா? போலாம்ப்பா. லட்சுமணா, 5 பிள்ளைல ஒரு பிள்ளைய கூட ஒரு நிமிஷம் நான் பிரிஞ்சிருந்ததில்ல. அம்மாவா இருந்து பத்திரமா பாத்துக்குங்க மதனி. சரி, இனி நான் ஒப்பாரி வச்சா நீ நிறுத்துவியா? என்ன பொம்பளை பிள்ளைவா கட்டி கொடுத்து அனுப்புறோம்? அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீ கிளம்புங்க, நேராச்சு. நீ கிளம்புங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. பின்னாடி ஃப்ரெண்ட் சீட் உங்கள்ட்ட உட்காருங்க. ஏறுங்கண்ணே. நீங்க போய் பின்னாடி உட்காருங்க. பொண்ணு மாப்பிள முன்னாடி உட்கார்ட்டா. ஏய் லட்சு, நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிறா. போற இடத்துல அடிக்கடி வாங்கிறது என்னவா? நல்லது சொன்னா பிடிக்காது, கத்துவீங்க. போச்சு போகும்போது குலசாமி கோயில் வழியா போ, ஒரு தேங்காய் உடைச்சு போயிடலாம். போயிட்டு வானே.
வர போச்சு உரண்டலுக்கு வர்றாங்க. பஸ்ஸே ஓடாத காலத்துல சொந்தமா வேன் வாங்கி ஓட்டாங்கடா நாங்க. பஞ்சத்துக்கு வேன் ஓட்ட வந்துட்டு போமானம் கடித்துறியா? ஏய் என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்க? பேச வேண்டாம். எப்பவுமே முதல்ல வண்டியில ஆள் ஏத்துறவன் நானு. இன்னைக்கு வந்து புதுசா வண்டியை போட்டுட்டு ஒம்பாட்டுக்கு ஆள் ஏத்திட்டு போய்க்கே இருக்க. ஒழுங்கு மரியாதை இல்ல வண்டியோட ஒன்னையும் சேர்த்து வச்சு கொளுத்தி போடுவாமா. கொளுத்துறா? ஏய் கொளுத்தி பாடுறா. ஏய் கொளுத்துறா. ஏய் யாரடா இறங்கடா போடா. கொளுத்தி பாடுறா டேய். கொளுத்துடா. நிறுத்துங்க. நிறுத்துங்க. தாய் பிள்ளை இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் வண்டி தான் முதல்ல போடு. ஏன் வண்டி தான் முதல்ல போடும். ஆளாயிரம் வண்டி முன்னாடி போங்கயா. ஆள எத்தனை வந்து சாமர்த்தியம் இதுக்கு போய் அடிச்சுப்பீங்களா? போன்றல. போங்கப்பா போ. அவன்கிட்ட சொல்லி போய் முதல்ல. போ ஆள ஏத்து போ. போடா. ஏய் சுருட்ட வரஞ்சு பக்கம் ஆள ஏத்து. செம்பட்டி சின்னாலபட்டி திண்டுக்கல் வழி நாகர்கோயில். ஏய் நீ என்னடா சம்பந்தலாத ரூட்ல சொல்லிட்டு இருக்க? விழுப்புரம் வழியா சென்னைக்கு போகும்டா. ஏய் சுருட்ட சொல்லு போசே. அங்க பாரு கல்யாண கோஷ்டி வருது. பாட்டை தட்டி விடு. கூட்டம் ஹெவியா வருது. இன்னைக்கு சூப்பர் கலெக்ஷன். என்ன காம்பினேஷன்? பச்சை புள்ளைய பாலுங்கணத்துல தள்ளி விட்டாங்களே. ம் 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 ஆ இப்போ போறேன் பாரு ஒரு பாட்டு. போஸ் எப்படி பின்னிட்ட சுருட்ட பாரு அத்தனை டிக்கெட் நம்ம வண்டியில தான் ஏற போகுது. வாங்க 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 வாங்க. ஏய் போடு. போடுறா. எஸ் பாஸ். வாங்க 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 நம்ம வண்டியில என்னடே வந்தனைக்கு மதினி ஓம்ப சேக்காம அந்த வண்டியில ஏற போகுது. என்னடி கேக்குறீங்க? குருஜா நான் இங்க இருக்கறேன். அங்க எங்கடா போற? வாங்க. ஏடா உனக்கு தெரியும். கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு நகச்சே வாள ஓடிக்கிறேன். எட்ட முன்னாடி வாள போலாம் கூப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரியா கூப்பிடுற. மண்டே போற வயசுல மாலை போட்டு வந்து இவ்வளவு மாலை சுட்டி என்ன? ஒண்ணு ஒரு வீட்ல வந்து மேல மேல. நீ வேட்டில எனக்கு இந்த கல்யாணம் ஒப்பலடா. எனக்கு இந்த கல்யாணம் ஒப்பலடா. நாளைக்கு ஆளை கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டி இவனை தீர்த்து விடுங்கடா. தீர்த்து விடுங்கடா. நாளைக்கு என்ன நாளைக்கு இன்னைக்கு இந்த ஆள் கட்டின தாலியை அப்ப கொடுத்துறா. வச்சுங்க சொட்ட தலையா. அதுக்கு பொண்டாட்டி ஒரு கேடா. காச்செல்லாம் அவன் போனா போயிட்டு போறான். என்னை நல்லா பத்துக்க எனக்கு தலையெல்லாம் சுத்தம். பொண்ணு உலகத்துல ஆர்வமா இருக்கு. பெரிய கருப்பு பெட்டியை தூக்கி போறாரு. நம்ம செடி கலவி இருக்கா அவளை பிடிச்சு உன கட்டி வைக்கிறேன். ஏப்பா புதுசா கல்யாணம் முடிச்சவங்க வாழ்க்கை அந்தல சிந்தலை ஆயி போச்சு. உனக்கு சிரிப்பா இருக்கா? சொந்த பந்த கூப்பிட்டு சோத்த போட்டு சந்தோஷமா கல்யாணம் முடிச்சு கூட்டுறாங்க. பாட்டை போட்டு அவங்களை பிரிச்சுட்டீங்களா? என்னடா அது நல்ல விஷயத்துக்கு அழுகுறவங்களும் கெட்ட விஷயத்துக்கு சிரிக்கிறவங்களும் இந்த ஊர்ல தான்டா இருக்காங்க. சின்னாலவட்டி செம்பட்டி சின்னாலவட்டி செம்பட்டி திண்டுக்கல் சின்னாலவட்டி. பெரிய கருப்பு கறிஞ்சோறு கொண்டாந்தா ஸ்டாண்ட்ல வச்சு சாப்பிட வேண்டியதானே. இங்கே வந்து அடுத்த வயிற்றுச்சல கொட்டிக்கிற. இருக்கு சாப்பிடுறேன். இத்து போனவன் தான் அவங்க கூட லெமன் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவேன். ஆமாயா ஓசில எல்லாம் தண்ணி நான் தானே கொடுக்குறேன். ஏன் பேச மாட்டேன்? ஓ என்ன முழுங்குற? ஒண்ணும் இல்ல சாப்பிடு. இந்தாப்பா கருப்பு. என்னண்ணே லேட்டு? ஆர்டர் ஜாஸ்திப்பா போட்டு லேட்டா. 3 பாக்கெட் போடுங்க. கொஞ்சம் இங்க வாங்கண்ணே. இந்த வரேன் போஸ். என்ன போஸ்? பையில கொஞ்சம் காசு இருக்கு எடுங்க. அம்மா கொஞ்சம் செலவு காசு கேட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது கொடுத்துருங்க. சரிப்பா. சரிண்ணா. அண்ணே மொத்தம் 60 ரூபா அது எழுதிங்க. நாளைக்கு கொடுத்துறேன். சரிப்பா. ஏய் எறும்புகிற மாரி ராம எடுத்து கம்பியில மாட்டு. மாமா வாமா நம்ம இல்ல எதுவும் சாப்பிடுறியா? சாப்பிட்ட மாமா. எதுக்காக வர சொன்னீங்க? இல்லப்பா அப்பதான் கோழி கேட்டுச்சு. வாங்கிட்டு வந்துட்டு கொண்டு போய் கொடுக்க முடியல. அதை நீ போறீல அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு. இந்த நல்லா குழம்பு வச்சு கூட சாப்பிட்டுட்டோம். சரி மாமா. என்னடா கேன் எல்லாம் வெளியே இருக்கு? இப்பதான் ஏன் சரக்கு வந்துச்சு. நீ மெத எடுத்து வைக்கணும். என்னடா நீங்க பைல்வான் பிரதர்ஸ் இங்க வாங்க. எண்ணெய் தூக்கி உள்ள வைங்க. டேய் முட்டா பையல அவன இருக்குடா. எண்ணெய் தூக்கி உள்ள வைங்கடா. போங்கடா. எங்க போறாங்க? சம்பளமே கொடுக்காம மிச்சப்படுத்துறோம்னு முட்டா பையல பூரா வேலைக்கு வச்சவனுக்குலாம் இதாடா கதி. இந்தியாவுல இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பாக்குறாங்க.